அண்மை செய்தி. கேரளா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கேரளாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வைக்கம் வீரர் என அனைவராலும் போற்றப்படும் பெரியார் அவர்களின் அந்த போராட்டம் நடத்தி 100 ஆண்டுகளை நிறைவடைந்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 8 கோடி ரூபாய் செலவில் வைக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட சிலை நவீனப்படுத்தப்பட்டும் அங்கு புதிய நூலகம் அமைக்கப்பட்டும் அதே போல சிறுவர் பூங்காக்கள் உள்ளிட்டவைகளுக்கு தனியாக 8 கோடி ரூபாய் தமிழக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை வைக்கத்தில் நடைபெறும் அந்த விழாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடியது. கேரளாவில் இருக்கக்கூடிய திமுகவினர் மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களும் தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாளை நடைபெறும் அந்த விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் உள்ளிட்ட பல்வேறு மூத்த அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 1924ஆம் ஆண்டு கேரளாவில் இருக்கக்கூடிய அப்போதைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கிய வீதிகளிலும் ஈழவர் தாழ்த்தப்பட்டோர் என பல சாதியினர் அந்த கோயில் வீதிகளில் நடக்கக்கூடாது என்று திருவாங்கூர் சமஸ்தானம் உத்தரவிட்டதை தொடர்ச்சியாக அப்போது தமிழகத்தில் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடியிருந்த தந்தை பெரியார் நேரடியாக அழைப்பின் பேரில் அங்கு சென்றார். குறிப்பாக அங்கு மாதவன் உள்ளிட்டோர் ஏற்கனவே அங்கு போராட்டம் ஈடுபட்ட நிலையில் நேரடியாக வைக்கம் சென்று அங்கு அவர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார். கடுமையாக திருவாங்கூர் சமஸ்தானத்துக்காக போராடி வந்தும் அவரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். அப்போது இருக்கும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் குறிப்பாக வைக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை சுற்றக்கூடிய அந்த 4 முக்கிய வீடுகளிலும் ஈழவர் உட்பட்ட தாழ்த்தப்பட்டவர் என அனைவருமே அந்த கிட்டத்தட்ட பல சாதியை சேர்ந்தவர்கள் அந்த வீதிகளில் நடக்க முடியாது என்ற நிலையில் அறிந்து பெரியார் அவர்கள் அங்கு சென்று போராட்டம் நடத்தினார். 4 மாத காலம் சிறைச்சாலையில் வாடினார். எனவே தொடர்ச்சியாக அந்த போராட்டம் 1 வருடம் நீடித்தது. 24ஆம் தேதி துவங்கிய அந்த 24ஆம் வருடம் துவங்கிய அந்த போராட்டம் 1925ஆம் வருடம் தான் நிறைவடைந்தது. எனவே அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையிலும் அந்த வைக்கத்தில் வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையிலும் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய இந்த தீண்டாமைகளை சுட்டிக்காட்டும் வகையிலும் என இந்த விழா முன்னெடுக்கப்பட்டு தமிழக அரசு சார்பில் 8 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பெரியார் சிலை அதே போல அங்கு இருக்கக்கூடிய மணிமண்டபங்கள் நினைவிடம் உள்ளிட்டை புறணமிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக அங்கு சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் நாளையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். நாளை கலந்து கொள்ளும் முதலமைச்சருடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.